ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனமில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வீட் பனானா கேக், அதுக்கப்புறம் மஃபின்ஸ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த பனானா கேக் நமக்குலாம் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம வீட்டில் பனானாஸ் வாங்கி ரொம்ப பழுத்து போச்சுன்னா என்ன பண்ணன்னு தெரியாத ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான கேக் நம்ம செய்யலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் பர்ஃபெக்டாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். அதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப பழுத்த பனானாவாக நம்ம இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 பழம் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். 10 பனானாஸ். இந்த அளவு நல்லா பழுத்து இருந்தால் தான் கேக்குக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். காயாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இது ஒரு 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே. அதுக்கப்புறமா எண்ணெய், குக்கிங் ஆயில் தான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் 1 கப் அளவுக்கு நம்ம சுகர் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன். அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் இது 2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது பட்டை பொடி சின்னமன் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். முட்டை வேண்டாம் அப்படின்னா தயிர் எடுத்துக்கலாம் இதுக்கு. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 கப்பு வீட் ஃப்ளார் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த பவுலில் 2 கப்பு வீட் ஃப்ளார் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வேறு, பேக்கிங் சோடா வேறு. ஸோ 2 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா. இது ஃப்ளாரோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் ஆட் பண்ணுறது சின்னமன் பவுடர், பட்டை பொடி. நான் வீட்டிலே தான் பண்ணி வச்சுருக்கேன். இது கடையிலையும் கிடைக்கிது. இது நல்லா நம்ம சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸ்சரை பிகினர்ஸாக இருந்தால் சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நல்லா எல்லா இடமும் இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ரெய்சன்ஸ், அதுக்கப்புறம் chocochips சும்மா டெக்கரேஷன்ஸ்க்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ளார் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா நம்ம கேக் மேலே ஆட் பண்ணும்போது அப்படியே மேலே இருக்கும், சிங்க் ஆகாமல் இருக்கும். இப்போது ஒரு பவுலில் நான் பனானாஸ் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா பீட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் டேரெக்டாக பீட் பண்ணிங்கன்னா பனானாஸ் கொஞ்சம் ஒழுங்காக பீட் ஆகாது. கொஞ்சம் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பீட்டரோட பிளேட்ஸ் வச்சு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா பீட் பண்ணிக்கலாம். இதை நம்ம மிக்சியில் கூட பிளெண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இதிலே பீட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்ல பனானாஸ் எல்லாத்தையும் பீட் பண்ணிவிட்டு அது கூட 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகருமே நம்மளோட சாய்ஸ் தான். நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா இதோட ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை குறைக்கணுன்னாலும் குறைச்சிக்கலாம். பனானா ரொம்ப ரைப்பாக இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட கேக்குக்கு. அதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். 1/2 கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். இதில் மெல்டட் பட்டர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆயிலே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளோட கேக்குக்கு. ஸோ பனானாவோட குவான்டிட்டியுமே நம்மளோட விருப்பம் தான். நம்மக்கிட்ட கொஞ்சம் கூட குறையாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போ நான் 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். வெஜிடேரியன்ஸ் இதுக்கு முட்டைக்கு பதிலாக ஒரு 1/2 கப் கர்ட் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதே ரெசிபியே நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்லா வரும். இப்போ முட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஜாஸ்தியாக தேவையில்லை. ஏன்னா இது பனானா கேக் அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸே போதுமானது இதுக்கு. அதையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். இப்போது நான் அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 170 டிகிரிஸ்க்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடியாக இருக்குது, ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் ரெடியாக இருக்குது. நம்மளோட ரெய்சின்ஸ் அண்ட் chocochips டெக்கரேஷன்ஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சஸில் நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் கூட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம மாவை ஆட் பண்ணிவிட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம பேட்டரை மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. எல்லாமே ஒரே டைமில் ஆட் பண்ணிட்டா ஈவனாக மிக்ஸ் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சஸில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு பாதி அளவு நான் இந்த ரெய்சின்ஸும் chocochipஸும் இந்த பேட்டருக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் நம்ம மேலே டெக்கரேஷன்ஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த ஃபுல் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு
கொஞ்சம் அந்த raisins அப்புறம் சாக்கோ சிப்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி பேட்டரை வந்து ரெடி பண்ணிக்கிறோம். இந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் வந்து நம்ம கேக்குக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும், நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்கும் நம்மளோட கேக்கு. இது வீட் கேக்காக இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேட்டர் வந்து நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கேக் பேட்டரை விட கொஞ்சம் திக்காகவே இருக்கும் இதோட கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நம்மளோட கேக் பேட்டரை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீஸ் பண்ண டின் மேலே நான் பட்டர் பேப்பர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட மிக்ஸ்சரை ஒரு ஹாஃப் அளவுக்கு வர்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜென்டிலாக டேப் பண்ணி விட்டுருங்க. ஜென்டிலாக டேப் பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்து நம்ம டெக்கரேஷன்ஸ்க்கு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த சாக்கோ சிப்ஸ் அண்ட் ரெய்சின்ஸ் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம மாவு கோட் பண்ணதுனால அடியில் போய் தங்காமல் அப்படியே மேலே போட்ட இடத்துலே இருக்கும். அதுக்காக தான் அந்த மாவு நம்ம கோட் பண்ணுறோம். இப்போ ப்ரீஹீட் பண்ண அவனில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை வந்து பேக் பண்ணிக்க போகிறோம். ஒரு 35 to 40 minutes ஆகும். அவங்கவுங்க அவனை பொறுத்து இந்த டைம் கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ இப்போ வந்து நான் 35 minutes வெயிட் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து செக் பண்ணி பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. ஒரு சின்ன ஒரு நைஃப் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அது வந்துச்சுன்னா வெந்துருச்சு. இல்லைனா இன்னொரு 5 minutes எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 5 to 10 minutesல எல்லாம் வெந்துடும். ஸோ இப்போ நம்மளோட வீட் பனானா கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போது பேலன்ஸ் இருக்க பேட்டரை வந்து நான் பனானா மஃபின்ஸாக ஊற்றிக்க போகிறேன். அதுலேயும் மேலே டெக்கரேஷன்ஸ்க்காக நம்மளோட சாய்ஸ் தான். டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம விருப்பப்படி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட சாக்கோ சிப்ஸ் இருந்தது, ஸோ மேலே ஆட் பண்ணுறேன். இல்லைன்னா கேஷ்யூஸ், பிஸ்தாஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ் எது வேணுமோ நம்ம விருப்பத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் அந்த மஃபின்ஸையும் நான் வந்து அவனுக்குள்ளே வச்சு 20 to 25 minutes நம்ம பேக் பண்ணி எடுத்தால் நம்மளோட மஃபின்ஸும் ரெடி ஆகிடும். இப்போ அந்த கேக் வந்து கொஞ்சம் ஆறி இருக்குது. கொஞ்சம் லைட்டாக ஆறின பிறகு நான் இந்த உள்ளேருந்து அந்த டின்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த சைடு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்மளோட பனானா கேக், வீட் பனானா கேக் நமக்கு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இந்த கேக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீட் பனானா கேக் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்களா, நம்ம போட்டதெல்லாம் மேலே இருக்கிறதுக்காக தான் அந்த ஃப்ளாரை வந்து நம்ம கோட் பண்ணியிருக்கோம். ரொம்ப எம்மியான, ரொம்ப சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்ட் வீட் பனானா கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.